இன்றைக்கும் இந்த நல்ல நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரியவர், மாறாதவர். அவர் வார்த்தை என்றென்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை பெரிய காரியங்களை செய்யும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். Do not forget to do good and do charity. அப்படி செய்யும் பொழுது அந்த பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது அதனுடைய விளைவு எதுவாக இருக்கும்னா, யாரையாவது ஒருத்தரை நம்ம பிரியப்படுத்துறதுக்காக அதை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் இருக்கும். தூங்கி எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் வீட்டில் ஒரு வேளை நம்முடைய பெற்றோர்களோ இல்லை நம்முடைய பிள்ளைகளோ அவங்கள மகிழ்விக்கிறதுக்கு, அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு பிடிச்ச காரியங்களை செய்கிறதுல பாதி நேரம் போயிடும். வேலைக்கு போனோம்னா அங்கே நம்மளுக்கு மேலே இருக்கிற மேனேஜர்ஸ், நம்முடைய பாஸ், நம்முடைய முதலாளிகள், நம்முடைய சூப்பர்வைசர்ஸ் அவங்க சொல்கிற காரியங்களை செய்து அவங்கள மகிழ்விக்கிறதுக்கு இல்லை அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கான காரியங்களை செய்வோம். நம்முடைய உறவினர்களை பார்க்கும் பொழுது, நண்பர்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பிடிச்ச காரியங்களை செய்யணும், அவங்கள சந்தோஷமாக வைக்கணும், அவங்கள துக்கப்படுத்தக்கூடாது, இல்லை அவங்கள காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளிலும் நம்ம யாரோ ஒருத்தருடைய திருப்திக்காக அவங்கள பிரியப்படுத்துறதுக்கு ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதை செய்கிறதுனால தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்றத நம்ம மறந்து அதை செய்ய தவறி விடுகிறோம். தேவனை பிரியப்படுத்தாமல் மகிழ்விக்காமலேயே நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நன்மை செய்யவும் தான தர்மங்களை செய்யவும் மறவாதிருங்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். பலிகள் என்ற வார்த்தைக்கு சாக்ரிஃபைஸ் என்ற இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு. அதை தமிழில் மொழிபெயர்த்தோம்னா தியாகம் அப்படின்னு சொல்லலாம். பலி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஒரு வலி இருக்கும். தியாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இழக்கிறோன்ற அர்த்தம். அப்படி செய்யும் பொழுது அதன் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். தேவனை பிரியப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. அப்போ நன்மை செய்வதும் தான தர்மங்களை செய்வதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முக்கியமாக இருக்க வேண்டும். நன்மை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது நன்மை என்றாலே தேவன் என்ற அர்த்தம். God is good. So when you do good, you are pleasing God. நன்மை செய்யும் பொழுது தேவனை பிரியப்படுத்துகிறீர்கள். அப்போ நன்மை செய்யறதுன்னா என்ன அர்த்தம்னா, நான் இருக்கிற இடத்துல கடவுள் இருந்தார்னா என்ன செய்வார் அப்படின்றத யோசிச்சு அதை செய்யறது பேர் நன்மை செய்கிறது. தான தர்மங்களை செய்கிறது அப்படின்னா ஷேரிங்னு அர்த்தம், பகிர்ந்து கொடுக்கறது என்ற அர்த்தம். மற்றவர்களுக்கு நமக்கு இருக்கிற காரியத்தை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் தான தர்மம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு இருக்கிற காரியங்களை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணணும், பகிர்ந்து கொடுக்கணும். ஷேர் யுவர் லவ், ஷேர் யுவர் ஜாய், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ், ஷேர் ஃபர்கிவ்னஸ். உங்கள் அன்பை, உங்களுடைய மகிழ்ச்சியை, இன்பத்தை, மன்னிப்பை எல்லாவற்றையும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், மற்றவர்களிடத்துல பகிர வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிற இடத்துல கடவுள் இருந்தார்னா என்ன செய்வார் அப்படின்னு செய்கிறதுக்கு பேர் நன்மை. நான் பெற்றுக்கொண்ட அன்பையும் மன்னிப்பையும் தியாகத்தையும் ஆசீர்வாதங்களையும் பிறருக்கு நான் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு பேர் தான தர்மங்கள். இதெல்லாம் செய்யும் பொழுது, தியாகத்தோடு செய்யும் பொழுது அங்கே கண்டிப்பாக ஒரு வழி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஏதோ நம்ம வாழ்க்கையை விட்டு இழக்கிறது போல நம்ம தோணும். ஆனால் அவைகளை செய்யும் பொழுது அந்த காரியங்கள் தேவனை மகிழ்விக்கிறது, தேவனை பிரியப்படுத்துகிறது. அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம இதை செய்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக செய்கிறது கிடையாது. நம்முடைய தேவைகள், நம்மளுக்கு இருக்க ப்ரையாரிட்டிஸ் ரொம்ப முக்கியமாக படுது. அதனால அதற்கு பின்னாடி நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். நம்முடைய முழு நேரமும் அதற்கு பின்னாடி செலவுப்படுத்துகிறோம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர்த்துக்கு நம்ம நன்மை செய்திருக்கிறோம், எத்தனை பேர்த்துக்கு தான தர்மம் செய்திருக்கிறோம், நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம், நம்ம தேவனுடைய காரியங்களை செய்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்ம செய்திருப்போம். சில நேரங்களில் செய்யாமல் இருந்திருப்போம். அப்படி என்றால் தேவனை பிரியப்படுத்தாமலேயே ஒவ்வொரு நாளும் நம்ம போயிட்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம். இந்த மாதிரி காரியங்களை செய்கிறதை விட்டுவிட்டு வேற எந்த காரியங்களை செய்தாலும் அது தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட பலிகள் மேலே தேவன் பிரியமாய் இருக்க மாட்டார். அப்போ இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்றத தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அட்லீஸ்ட் நம்ம ஒரு நபருக்கு இந்த காரியத்தை செய்தாலுமே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தேவனுடைய இருதயத்தில் கொடுக்கும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினதற்கு அர்த்தமாக இருக்கும். அப்போ இன்றைக்கும் கூட இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாள் இல்லை, இந்த நாள் முடியலைன்னா நாளைக்கு இல்லை அடுத்த நாள், இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியங்களை தினந்தோறும் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம், தேவனை நாம் பிரியப்படுத்துகிறோம் என்பதற்கு அர்த்தமாக இருக்கும். ஒருவேளை இது வரைக்கும் நம்ம இப்படி செய்யாமல் இருந்திருந்தோம்னா அது பிரச்சனையில் போகட்டும். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்வதற்கு நம்மளே அர்ப்பணிப்போம். புதிய அர்ப்பணிப்பு, புதிய தியாகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை கொண்டு வரும். இன்றைக்கும் இந்த வசனத்தின்படி நீங்கள் செய்கிற தியாகமும் உங்களுடைய அர்ப்பணிப்பையும் தேவன் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை கட்டவிழ்த்து விடுவார், புதிய ஆரம்பங்களை துவக்கி விடுவார். இன்றைக்கும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனை பிரியப்படுத்தும்படிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படிக்கு இந்த நல்ல நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.